ஏய் வண்டமரா ஏய் பின்னாடி படுறா ஏய் சுடு இங்க வேற யாரா நேரத்துல அம்மா இந்தா அத்தை கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ சாந்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கமாண்ணா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சாந்தி. சரி, நம்ம பக்கத்து வீட்டு வனிதாக்குறாள்ல அவ. Three hours later. ஹலோ என்னடா அது கட்டாகி போச்சே? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டு விடு, இன்னும் 2 வாரத்தை அத்தைக்கிட்ட பேசணும். வரட்டுமா? உன் இஷ்டம். வர வேண்டாமா? உனக்கு என்னவோ. வரட்டா? வரேன். வா ப்ளீஸ் வா. மச்சான் என்னடா ஏதாச்சும் காட்டுறா. இங்கிருந்த அப்புறம் காட்டுறது விட்டு இருந்தா ஏதாச்சும் குடுறா. விட்டா அதெல்லாம் தர முடியாது, அவங்க வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். அவளாம் கண்டுக்க மாட்டான்டா. ஏதாச்சும் இருந்தா குடுறா. சரி தரேன், மாட்டேன் நான் தான் தந்தேன்னு சொல்லக்கூடாது. என்ன மச்சான் இப்படி கேட்டுட்ட? நான் அந்த மாதிரி ஜாதிலேருந்து வரல, சத்தியமோனை மாட்டிவிட மாட்டேன்டா. சரி இரு. டேய் அதனை பிட்டு தானே, வெளியே கிளம்புடா வெளியே. சார் ப்ளீஸ் சார். இந்த ப்ளீஸ்லாம் என்கிட்ட கிடையாது, பேப்பர் கொடுத்து வெளியே கிளம்புடா. ஓ அப்படியா? அப்போ பிரபாவம் தான் பார்த்து எழுதுறான், அவனையும் வெளியே போய் சொல்லுங்கள். என்ன பிரபாவா? பிரபா வெளியே கிளம்பு. ஐயா தோர இது சோயநல பூமி. ஐயா தோர அண்ணா 2 தம்முண்ணா. இந்தாவா மச்சான் உனக்கு. தம்மு ஐ டோன்ட் லைக், ஐ அவாய்ட். பட் தம்மு லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்ட். வேணுமா வேணாமா? டேய் என்ன, இந்த ஒரு சிகரெட்டை வாங்கணும்னா நான் தினைக்கும் 15 பேத்துக்கிட்ட 1 ரூபாய்க்கு பிச்சு எடுத்தாங்க இதை நான் வாங்க முடியும். மூடிட்டு குடிக்கிறியா இல்லை மொத்தமாக கட் பண்ணவா? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. அண்ணே அந்த ட்ரெஸ் எவ்வளோண்ணே? அது 600 ரூபாப்பா. 600 ரூபாயா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க மச்சான், அங்கே ஒரு ட்ரெஸ் 600 ரூபா சொல்கிறாங்கடா, நீ வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுறா. 600 வா போலாம். அண்ணே அந்த ட்ரெஸ்ஸு 150 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே. தம்பி அவ்வளோக்கெல்லாம் கிடைக்காதுப்பா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணே, சாப்பிடல. கொடுப்பா, இந்தாங்கண்ணே, இந்தாப்பா. ரொம்ப நன்றிண்ணே, வரண்ணே. மச்சான் சூப்பர்ரா, உன்னால மட்டும் எப்ப அதெல்லாம் முடியுது? அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் மச்சான், சும்மா அப்படியே தரமாக எடிட் பண்ணி கொடு மச்சான். ஓகே மச்சான் அனுப்பு. ஓகே மச்சான் அனுப்புகிறேன்.
1 hour later. ஹலோ மச்சான், அனுப்பிட்டேன் பாடுறா. இரு மச்சான் பார்க்குறேன். என்ன மச்சான் இது நல்லாவே இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாஃபுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டுங்களை என்னால் எடுத்துருக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார்? எனக்கு 3-4 ஆன்சர்ஸ் வரும் சார். அத சொன்னா வாய் ஜாஸ்தின்றாங்க. நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன், நான் 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுப்பேன். அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன? என்ன எல்லாருக்கும் அதே கேள்வி வருது? பார்த்தா ஒரு ஆளை பார்த்து நம்பணுங்க, மனசு நான் பார்க்க பந்து. இவ்வளவு இது நான் படிக்க முடியுமா? பாருல ஒரு புக்கு போட்டு நம்புறீங்க. ஒரு புக்கு இவ்வளவு எப்ப படிச்சு எப்ப முடிக்கணும்? 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான், எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டிய. எல்லாரும் லவ் பண்ணிக்கிறதா என்ன அர்த்தம்? பிரேக்கப் ஆயிடுச்சுல, எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன சின்ன படத்தமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு 10 பைசா கிட்ட போடா. வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். மேல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிக்கிறேன். கைய வெட்டிக்கன்னு சொல்லுங்க, வெட்டிக்கிறேன். ஆனா இது மட்டும் அண்ணே, தம்பி பாப்பா, என்னப்பா வேணும்? அந்த ஷூ எடுங்கண்ணே. ஷூவா? இரு வரேன். இந்தாப்பா. எவ்வளோண்ணே இது? அது 800 ரூபாப்பா. என்னண்ணே 300 ரூபா தான் போட்டிருக்கு, 800 ஆமாப்பா, எங்களுக்கு லாபம் வேணும் இல்லை, அதான் கொஞ்சம் விலை அதிகமாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது கொஞ்சமாண்ணே? ஆமாப்பா. அண்ணே கொஞ்சம் குறைங்கண்ணே. குறைக்கலாம் முடியாதுப்பா. 300 ரூபா ஷூவை 800 ரூபான்னு சொல்லி மனசை காயப்படுத்துறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை, வெக்கமா இல்லை? ஷூ கூட ஜோடியாக இருக்கு, நீ சிங்கிளாக இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை? உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். நான் தண்ணி அடிப்பேன். It's a good sign. ஊரை சுத்திக்கிட்டே தெரியுமே. பரவாயில்லங்க. உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலனா பாத்துக்கலாம், பரவாயில்ல. நம்ம காதல் ஜெயிக்குமா? கண்டிப்பா ஜெயிக்கும். அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்ன கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கணும், அடுத்த உயர்வுக்கு போகணும்னு எனக்குள்ள இருந்தது. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. எவன் உசிர் எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனா ஏன் உசிர் இருக்கிறது இங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. Me after seeing my best friend's crush. மச்சான், நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அத போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மச்சான், நாம மட்டும் ஏன் மச்சான் சிங்கிளாவே இருக்கும்? அது பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவனும் பொண்ணுங்க மேலே தனி ரெஸ்பான்ஸ் வச்சுருக்கணும் என்றைக்கும் சிங்கிளாக தான் இருப்பான். அப்புறம் நாம் ரொம்ப அழகாக இருக்கும்ல, எல்லா பொண்ணுங்களும் நம்ம கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, எல்லா ப்ரப்போஸையும் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லி மனசை நம்மளே தேத்திக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஸோ சேட். Meanwhile, Harmanın baba nerede şap şapım, gördüğüm bu fakir